ஸ்ரீமத் பாகவதத்தில் வராக அவதாரம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பகவானோட காலக்கணக்கை பார்த்துருவோம். பகவானோட படைப்பை பற்றி பார்த்துட்டோம். படைப்பின் பயன் என்ன? பாவங்களை தொலைத்து பகவானின் திருவடி அடைவது தான். அந்த படைப்பு காலத்தில் ஒவ்வொருவருக்கும் காலம் முடிஞ்சிடும். ஆனால் உலகம் உடனே அழியாது, எப்போதாவது தான் நடக்கும். அதுக்கு யுக கணக்காகும். ஆனால் ஒவ்வொருவருக்கும் காலம் 80, 90, 100 வயது வரைக்கும் வச்சுக்கலாம். ஏதோ ஒரு காலத்தில் காலம் முடிஞ்சிடும். அந்த காலம் முடியும் போது ஆத்மா உடலை விட்டு பிரிஞ்சிடும். ஆத்மா கிளம்பும்போது என்ன பண்ணும்? அந்த உடலை அந்தந்த கர்மங்களையும் சேர்த்து சுமந்துட்டே தான் போகும். பாவ புண்ணியத்திற்கேற்ப அடுத்த உடலை எடுத்துக்கும். இந்த சுழல் சுற்றி கொண்டே இருக்கும். ஆக காலம் ரொம்ப முக்கியமாகிறது. என்ன? மணி, நாள், வாரம், மாதம், பட்சம், வருடம் கணக்கு, ஆண்டு எல்லாம் இருக்கு இல்லையா? அதோட இறுதியில் யுக கணக்கு இருக்குது அப்படின்னு பிரம்மா ஏற்படுத்தியிருக்கிறார். இது எங்கே வருதுன்னா 3ஆம் ஸ்கந்தத்தில் 11ஆவது அத்தியாயத்தில் காலக்கணக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கும் இந்த காலக்கணக்குக்கு என்ன தொடர்பு அப்படின்னு சொல்கிறார். ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் காலக்கணக்கு ரொம்ப முக்கியம். அதனால ஒவ்வொரு நிமிஷத்தையும் வீணாக்கவே கூடாது. யாரை கேட்டால் என்ன சொல்கிறா? நேரம் இல்லைன்னு சொல்கிறா. அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா கால தத்துவம் என்பது முக்குணங்களை தீண்டவே தீண்டாது. சத்வம், ரஜஸ், தமஸ்லாம் அதில் கிடையவே கிடையாது. எல்லா பொருள்களை சுற்றியும் காலம் இருக்கும். காலத்தின் வேலை என்ன தெரியுமா? தன்னையும் தன்னை சுற்றி உள்ளதையும் மாற்றிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நிமிடமும் மாறுதல் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். 80 வயதுக்கு தான் தோல் சுருங்குங்கிறது இல்லை. ஒவ்வொரு நிமிஷமும் தோல் சுருங்கும். அது நமக்கு தெரியறதில்ல. வயசானா தான் நமக்கு தெரியறது. சரி, காலத்தை எவ்வாறு பிரிக்கலாம்? நமக்கு தெரிந்த சிறிய கால அளவு என்ன தெரியுமா? 1 வினாடி. அதாவது கண்ணிமைக்கும் நேரம். அதை கை சொடக்கு போடும் நேரம் சொல்லுவா. ஆக 60 வினாடி சேர்ந்தால் 1 நிமிடம், 60 நிமிடங்கள் சேர்ந்தால் 1 மணி நேரம், அப்படியே 24 மணி நேரம் சேர்ந்தால் 1 நாள், 15 நாட்கள் சேர்ந்தால் 1 பட்சம், அப்படி 2 பட்சம் சேர்ந்தால் 1 மாதம், 2 மாதங்கள் சேர்ந்தால் 1 ருத்து, 6 ருதுக்கள் சேர்ந்தால் 1 ஆண்டு. ருத்துன்னா நம்ம சொல்கிறோம்ல, வசந்த ருத்து, ஹேமந்த ருத்துன்னு, அது மாதிரி ருத்துக்கள். அதுக்கப்புறம் விஞ்ஞானிகள் என்ன பண்ணுறான்னா 1 வினாடியே நன்னா குறைச்சி கணக்கு போட்டிருக்காளாம். ஆனால் பாகவத புராணத்தில் எப்போவோ இந்த குறைந்த கணக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கா. ஒரு அணு என்பது வினாடியை காட்டிலும் சிறியது. 2 பரமாணுக்கள் சேர்ந்தால் 1 அணு, அது அணுவை காட்டிலும் சிறியது. ஸோ 2 சேர்ந்தால் தான் 1 அணு. 3 அணுக்கள் சேர்ந்தால் 1 திஸ்ரணு, 3 திஸ்ரணுக்கள் சேர்ந்தால் 1 திடி, 3 திடிகள் சேர்ந்தால் 1 வேதம், 3 வேதம் சேர்ந்தால் 1 லவம், 3 லவம் சேர்ந்தால் 1 நிமிடம். இங்கே நிமிடம் சொல்கிறது நம்ம இப்போ சொல்கிற 1 நிமிஷம் இல்லை. இங்கே கூறப்படும் நிமிஷம்தான் கண்ணிமைக்கும் நேரம். நம்ம சொல்கிற நிமிஷம் வேற, அதுக்கும் முன்னாடி உள்ள நிமிஷம் இது. இதுவரை கூறி வந்த கணக்கு கண்ணிமைக்கும் நேரத்தை அப்படியே பிரித்து சொல்லப்பட்டவை. பாகவத புராண காலத்திலேயே அழகாக பிரித்து சொல்லப்பட்டிருக்கின்றன. 4 நிமிஷங்கள் சேர்ந்தால் 1 க்ஷணம், 5 க்ஷணம் சேர்ந்தால் 1 காஷ்டை, 15 காஷ்டைகள் சேர்ந்தால் 1 லகு, 15 லகுக்கள் சேர்ந்தால் 1 நாழிகை. ஒரு நாளைக்கு 60 நாழிகை, 2 நாழிகை சேர்ந்தால் 1 முகூர்த்தம், 2.5 நாழிகை என்பது 1 மணி நேரம். அனைத்தும் எப்போ? சூரிய உதயத்திலிருந்து தான் கணக்கு. மேற்கொண்டு கணக்கு சொல்கிறார். 360 நாள் 1 வருடம், அதில் 180 நாள் தட்சிணாயனம், 180 நாள் உத்தராயணம். தட்சிணம் உத்தராயணம் என்பது சூரியன் செல்லும் மார்க்கம். தட்சிணாயனம்னா தெற்கு நோக்கி சூரியன் நகர்றது, உத்தராயணம்னா வடக்கே போகும் மார்க்கம். தைலேருந்து ஆடி வரைக்கும் தொடங்குறது இல்லையா அந்த மார்க்கம், அது உத்தராயணம். ஆடி முதல் மார்கழி வரை தெற்கே நோக்கி செல்லும், அது தட்சிணாயனம். சூரியன்கிட்ட 9 பாதைகள் பயணிப்பாராம். ஒவ்வொரு பாதைக்கும் 3 நட்சத்திரம், 12 ராசிகள் உண்டு. 2.25 நட்சத்திரத்துக்கு 1 ராசி. மேஷ ராசிக்கு சூரியன் நுழைந்தால் மேஷ ராசின்னு சொல்கிறோம். முன்னாடி 360 நாள் தான் ஒரு வருஷமாக இருந்தது. எகிப்து தேசத்தில் உள்ள நைல் நதி இருக்கு இல்லையா? அங்கே ஒரு முறை வெள்ளம் வந்து வடிந்து அடுத்த முறை வெள்ளம் வந்தால் அது 360 நாள் என்று கணக்காக சொல்லப்பட்டது. இதுதான் ஒரு வருஷம். ஆனால் பிற்காலத்தில் வந்த ராஜாக்களுக்கு அகங்காரம் வந்துட்டு, அதனால் அவன் என்ன பண்ணுறா, தன் பெயர் வரணுங்கிறதுக்காக மாதத்தில் 1 நாளை கூட்டினான். அதுக்கடுத்து வந்த ராஜா இன்னொரு 1 நாளை கூட்டினான். இப்படியே கணக்கு பார்த்தா சரியாகவே வரல. என்னடா சரியாகவே வரலன்னு என்ன பண்ண, அடுத்த ராஜா வரும்போது 2 நாளை குறைச்சார். அதான் பிப்ரவரியில் 2 நாள் கொஞ்சம் 28 ஆச்சு இல்லையா? அவர் 2 குறைச்சார்.
மறுபடியும் கணக்கு பார்த்தா சரியாக வரல. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, 4 வருஷத்தில் ஒரு நாளை குறைச்சா. உடனே அதே மாதத்தில் ஒரு நாளை கூட்டினா. இப்படி மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே இருந்தாவா. இந்த ஒரு வருஷம் போல் மனிதனோட ஆயுள் எவ்வளவு? 100 வருஷம். அது குறையெல்லாம் கூட 80 90 எது வேணால் வரலாம். அது அப்படி அவரவர் மாற்றிகிட்டே இருந்தா. இந்த ஒரு வருஷம் போல் மனிதனோட ஆயுள் இருக்குல்ல 100, அதை இப்படியே 4,32,000 வருஷங்கள் சேர்ந்தால் ஒரு கலியுகம். இந்த வருடங்களை 2ஆக பெருக்கினால் துவாபர யுகம், அதை 3ஆக பெருக்கினால் திரேதாயுகம், 4ஆக பெருக்கினால் கலியுகம், 4ஆக பெருக்கினால் கிருத்தயுகம். இந்த 4 யுகங்கள் மொத்தம் இருக்கு இல்லையா, அதாவது 4,32,000 10ஆல் பெருக்கினா அது ஒரு சதுர்யுகம். அப்போதுதான் ஒரு சதுர்யுகமே முடியும். எப்படி பிரித்து கொள்ள வேண்டும் என்றால் 4:3:2:1. 4ங்கிறது கிருத்தயுகம், 3ங்கிறது திரேதாயுகம், 2 துவாபரயுகம், 1ங்கிறது கலியுகம். இந்த சதுர்யுக காலம்தான் நமக்கும் தேவர்களுக்கும் வேறுபடும். அதாவது உத்தராயணம் 6 மாதம் என்பது தேவர்களுக்கு ஒரு பகல், தட்சிணாயணம் 6 மாதம் என்பது தேவர்களுக்கு ஒரு இரவு. நம் கணக்குப்படி ஒரு வருஷங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள். ஆக 4,32,000 இருக்கு இல்லையா, அதான் தேவரோட கணக்கு. அதை 360ஆல் வகுத்தா 12,000 வரும். அந்த தேவ கணக்குப்படி 12,000 பிரித்தால் அது 4:3:2:1 வச்சுட்டாக்க 1200 கலியுகம், 2400 துவாபரயுகம், 3600 திரேதாயுகம், 4800 கிருத்தயுகம். நல்ல வேலை கலியுகம் 1200 வருஷம்தான் தேவ கணக்குப்படி. அப்படியே ஒரு துளி சந்தோஷப்பட்டுக்கலாம். இது இந்த சதுர்யுகம் இருக்குல்ல, ஒரு சதுர்யுகம், இதை போல் 1000 சதுர்யுகம், அதாவது 43,20,000 × 1000 போட்டுக்கணும். அதுதான் பிரம்மாவுக்கு ஒரு பகல். அதை போல் 1000 சதுர்யுகம் முடிந்தால் ஒரு இரவு. அதை போல் பிரம்மாவுக்கு எவ்வளவு ஆயுள்? 100 ஆண்டுகள். இவ்வளவு ஆண்டுகள் முடிந்தால்தான் பிரம்மாவோட ஆயுளே முடியும். அது ஆக பூலோகம்னு சத்தியலோகம் வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு நாள் ஆயுள் முடியும். ஆனால் காலக்கணக்கு தான் வெவ்வேறு. ஆத்மா உடல் அழியுமே தவிர ஆத்மா அழியாது. இப்படி காலத்தை ஏற்படி வைத்தவர் பகவான். அப்புறம் பிரம்மா என்ன பண்ணார்? ரிஷிகளெல்லாம் படைத்து வேதங்களெல்லாம் கொடுத்தார். இதோட காலக்கணக்கு முடியறது. பிரம்மா படைக்க ஆரம்பிக்கும்போது முதல்ல சனந்தர், சனாதனர், சனகர், சனத்குமாரர் 4 பேரை படைத்தார். அதுக்கப்புறம் ருத்ர, ரிஷிகள், பிரஜாபதிகள், தேவர்கள் அவளெல்லாம் படைத்தார். இவாளெல்லாம் யாருமே மனிதர்களுங்கிற கேட்டகரியில் வரையாது. மனிதர்களுங்கிற யார் முதல்ல அவர் படைச்சார்னாக்கா தன் உடம்புலேருந்து சுவாயம்பு மனுங்கிறவர் படைத்தார். அதுக்கப்புறம் பெண் யார் படைச்சார்னா சதரூபா. அப்போது சுவாயம்பு மனு கூப்பிட்டு அறிவுரை சொன்னார் பிரம்மா. வேறு நீ 2 பேரும் நிறைய குழந்தைகளை பெற்றெடுக்கணும். அதுவும் எப்படி? அவளுக்கு நல்ல குழந்தைகளை நீங்கள் வளர்க்கணும், தர்ம வழியில் நடக்க வைக்கணும், நிறைய யாகம் செய்யணும் அப்படின்லாம் அறிவுரை சொன்னார். சுவாயம்பு மனு கண்டிப்பாக அப்படியே கட்டளைப்படி செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். அது சரி, சுவாயம்பு மனு சொல்கிற பிரம்மாட்ட, நீங்கள் சொன்னபடி மனிதர்களை பெற்றெடுத்த பின் வைக்கிறதுக்கு பூமி வேங்க, பூமியை காணுமே அப்படின்னா. பார்த்தா பூமி ரசாத்தல லோகத்துக்கு அடியில் சமுத்திரத்தில் ஹிரண்யாக்ஷங்கிற அசுரனால் மறைச்சி வைக்கப்பட்டிருக்கு. அந்த பூமியை எப்படி மீட்கிறதுன்னு அப்படியே நாராயணனை குறித்து தியானம் செய்யும்போது பிரம்மாவோட மூக்கிலேருந்து துவாரம் இருக்கு இல்லையா, அது வழியாக கட்ட விரல் அளவுக்கு ஒரு பன்றிக்குட்டி வந்தது. வெளியே வந்ததுமே மடமடன் வளர தொடங்கியது. முதல்ல 1 யானை அளவுக்கு வளர்ந்தது, அப்புறம் 100 யானை அளவுக்கு வளர்ந்தது, அப்புறம் உலகம் அளவுக்கு வராக பெருமாள் பெருசாக வளர்ந்துட்டார். கோரை பற்களோடு தோன்றினார். இவருக்கு யஜ்யம் வராகர்னு பேர். ஏன்னா உடம்பு முழுக்க யஜ்யம் யாகத்துக்குள்ள இதெல்லாம் வச்சுட்டுருக்கார். பகவான் பாதாள லோகம் போய் கோரை பற்களால் பூமாதேவி இடறி மேலே வந்து பூமியை வைக்க வரும்போது ஒரு அசுரன் இடையில வந்தான். அவனை கீழே தள்ளிட்டு பூமியை நல்ல பத்திரமா மேலே வச்சுட்டார். அப்புறம் ரிஷிகள் பகவானை போற்றி சோத்திரமெல்லாம் செய்தார்கள். பூமியை நன்னா நிலைநிறுத்துறதுக்கு என்ன வேணும்? முக்கியமாக யாக பாகங்கள்லாம் தன்னோட திருமையிலே கொண்டு வந்தார் இல்லையா, அதனால எல்லாத்தையும் யாகம் இன்னும் பூமியில் செய்யுங்கோ அப்படின்னு ரிஷிகள்லாம் சொல்லிட்டார். பகவான் அசுரனை வீழ்த்தினார் அல்லவா, அந்த அசுரன் பேர் தான் ஹிரண்யாக்ஷன். அவனை பற்றி பாகவதம் சொல்கிறது. இப்போ அவன் யாருன்னு பார்க்கலாம். பிரம்மா பிரஜாபதிகளை படைத்தார் இல்லையா, அதில் ஒருத்தர் பேர் தக்ஷ பிரஜாபதி. அவருக்கு நிறைய பெண் குழந்தைகள். அதில் ஒத்தி பெயர் திதி. அவ கஷ்யப்பனுங்கிற அவரை திருமணம் செஞ்சுட்டு இருந்தா.
ஒரு நாள் பிரதோஷ காலத்தில் தன் கணவர்கிட்ட எனக்கு இப்போவே ஒரு குழந்தைய அனுகிரகம் செய்யணும்னு இப்போ ரொம்ப பிடிவாதம் பிடிக்க ஆரம்பித்தா. கஷ்யப்பர் சொன்னார், பிரதோஷ காலத்தில் அப்படிலாம் செய்யக்கூடாதுமா, ராத்திரி கண்டிப்பாக நான் உன் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன். இப்போ நான் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கேன், பகவானை வழிபடும் நேரம். அது மட்டும் இல்லை, இந்த சமயத்தில் சிவபெருமான் தன்னோட பூதகன் கூட அப்படியே வலம் வருவார். அப்போது இந்த தவறான செயலும் நம்ம செய்யவே கூடாது அப்படின்னு எவ்வளவோ அறிவுரை சொன்னார். அவள் கேட்கவே இல்லை. கஷ்யப்பருக்கு என்ன பண்ணுறது தெரியல. ஏன்னா தியானம் செய்யவே விடமாட்டேங்கிறா. வேறு வழி இல்லாமல் அவரோட ஆசையை பூர்த்தி செஞ்சுட்டோ நேர குளிச்சுட்டோ மௌன விரதம் இருந்து பிரதோஷ காலத்தை தொடர்ந்தார். இப்போ திதிக்கு இப்போ தான் தன்னோட தவற உணர்றா. நம்ம கொஞ்சம் நிதானமாக இருந்திருக்கலாம், அப்படி என்ன அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்யப்பட்டு போய் மன்னிப்பு கேட்டா. கஷ்யப்பர் சொன்னார், நீ சிவபெருமானையே அவமானப்படுத்திட்ட, அதற்கான பலனை நீ அனுபவிக்கத்தான் வேண்டும் என்று சொல்லிட்டு உனக்கு உலகையும் அலற வைக்கும் 2 துஷ்ட குழந்தைகள் பிறப்பார்கள். அவரது கொடுமை தாங்காமல் பகவானே அந்த 2 பிள்ளைகளையும் சம்ஹாரம் செய்வார் அப்படின்னு சாபம் கொடுத்தார். திதி மறுபடியும் விழுந்து பிரார்த்திச்சுண்டா. நான் உன்னை மன்னிக்கிறேன், ஆனால் கொடுத்த சாபத்தை ஒன்றும் மாற்ற முடியாது. ஒன்று வேணா சொல்கிறேன், உனக்கு நல்ல பேரன் பிறப்பான். அந்த பேரன் எப்படி பகவானுக்கு நிகரான புகழோடு உலகமே கொண்டாடும்படி பிறப்பான் அப்படின்னு அனுகிரகமும் கொடுத்தார். அந்த 2 அசுரர்கள் தான் ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிப்பு. இப்போ அந்த ஹிரண்யகசிப்பு ஹிரண்யாக்ஷன் கதையை தான் நம்ம பாகவதம் சொல்லின்னு இருக்கு. என்னன்னாக்க, பிரம்மாவின் 4 குழந்தைகளான சனத்குமார்கள் இருக்கா இல்லையா, அவன் ரொம்ப பக்தி ஞானம் உள்ளவர்கள். வயதில் மூத்தவளாக இருந்தால் கூட சின்னவாளாவே இருப்பா அவள். ஏன்னா அவ்வளோ ஞானம் அவளுக்கு உண்டு. இவர் 4 பேர் என்ன பண்ணுறா, காரிய வைகுண்டத்தில் பகவானை தரிசிக்க சென்றார். அது என்ன காரிய வைகுண்டம் அப்படின்னாக்க, வைகுண்டம் ஒன்று தான், அது மேலே இருக்குது. அது மோட்சமடைஞ்சல் மட்டும்தான் போக முடியும். இந்த லீலா விபூதியிலேயே இந்த ஞானிகள் ரிஷிகள் அவளை தரிசிக்கிறதுக்காக ஒரு காரிய வைகுண்டம் வச்சுருக்கார். ஆஃபீஸில் ஒரு சப் ஆஃபீஸ் இருக்கா மாதிரி அங்கேயும் பகவான் இருப்பார், நித்திய சூரிகள் இருப்பார், கருடன் இருப்பார், எல்லாரும் இருப்பாள். அவருக்கு காவலாகவும் 2 ஜெய விஜயன்லாம் இருப்பாள். 6 வாசல் இருக்குது, எல்லாத்துக்கும் துவாரபாலகர்கள் இருப்பாள். அந்த வைகுண்டம் போயாச்சுன்னா நச்சப்புனர் ஆவர்த்தே தான். அதனால் அங்கே யாரும் போக முடியாது. அங்கே சனத்குமார்கள் போனாலே திரும்பி வர முடியாது. அதனால எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக இங்கே காரிய வைகுண்டம் ஒன்று வச்சு அங்கே ரிஷிகள் ஞானிகள் எல்லாரும் தரிசிக்க வருவா. இங்கே 7 வாசல் இருக்கு, எல்லாத்துக்கும் ஜெய விஜயர்கள் இருப்பார்கள். 6 வாசல் வரைக்கும் அப்படியே ரிஷிகள்லாம் அப்படியே போயிடலாம், திறக்காது. 7வது வாசல் துவாரபாலகர் இருந்தா. அவள் என்ன பண்ணா, இங்கே சனத்குமார்கள் வந்தா. 7வது வாசல்கிட்ட வந்த உடனே பகவானை சேவிக்க வரச்சேயே தடுத்துட்டா. தன்னோட பெரும்பால அப்படியே தடுத்துட்டா, அவளை உள்ளே போக விடாமல். பகவானை தரிசிக்க பக்தர்கள் தடுக்கலாமா, அது யாருக்கும் உரிமை கிடையாதே. அதனால சனத்குமாருக்கெல்லாம் கோபம் வந்துடுத்து. அவள் சொன்ன ஜெய விஜயன்ட்ட, நீங்கள் இங்கே இருக்க தகுதியற்றவர்கள், பூமியில் போய் பிறப்பீர்களாக்கன்னு சாபமே கொடுத்துட்டார். அந்த கொடுத்த உடனே பகவானே உள்ளேருந்து வெளியில் வந்துட்டார். பகவான், தாயார், நித்தியசூரிகள், அப்புறம் கருடன் எல்லாரும் வெளில வந்துட்டா. வந்து பார்த்தா சனத்குமார பகவான் திருவடியிலே விழுந்து வணங்கி, மன்னிக்கணும், உங்கள் அனுமதி இல்லாமல் நான் அவளுக்கு அவசரப்பட்டு சாபத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டுக்கொண்டா. என் பக்தன் எப்படி தடுக்கலாம் அப்படின்னு ரொம்ப கோபம் பகவானுக்கே. நீ செஞ்சது தப்பே கிடையாது, இவளுக்கு சாபம் கொடுத்தது சரிதான், உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசுரர்களை ஜெயபால விஜயனை பார்த்து சொல்கிறா, உனக்கு 2 சாய்ஸ் தரேன். நீங்கள் நல்லவார்களாக பல ஜென்மங்கள் பூமியில் இருக்கணுமா, அல்லது கெட்டவர்களாக 3 ஜென்மம் இருந்து என் கையாலேயே சம்ஹாரம் செஞ்சு மறுபடியும் இங்கே வர்றீங்களா அப்படின்னு கேட்டேன்னு உடனே ஜெயனும் விஜயனும் பகவான் காலில் விழுந்து, எனக்கு 3 பிறவி போகிறோம், நான் கெட்டவாளாக இருந்தாலும் பரவாயில்ல, மீண்டும் திரும்பி நான் இங்கே தான் வரணும், என்னால் ரொம்ப வருஷம் பூமியில் இருக்க முடியாது அப்படின்னு அவளும் வேண்டிண்டா. இவா தான் இப்போ திதி வயத்தில் பிறந்திருக்கா. எவ்வளவு அவள் வயத்தில் இருந்தா, 100 வருஷம் இருந்தாளாம் வயத்துக்குள்ள, திதியோட கர்ப்பத்துக்குள்ள. அப்புறம் குழந்தை பறக்கும்போது ஒரே அபசகுணம் தோன்றின, மலைகள்லாம் நடுங்கின, வால் நட்சத்திரம் தோன்றின, ஒரே இருட்டு, ஆழி பேரலைகள் எல்லாம் தோன்றின, நதிகள் ஊழையிட்டன, கிரகங்கள்லாம் மாறி மாறி சுற்றின. அதுக்கப்புறம் முதல்ல ஹிரண்யாக்ஷன் வந்தான், அதுக்கப்புறம் ஹிரண்யகசிப்பு, 2 பேரும் பிறந்தா. ஹிரண்யாக்ஷன் வெளியில் வந்த உடனேயே அசுரன் இல்லையா, 100 வருஷம் வயத்துக்குள்ளே இருந்திருக்கானே, மடன் வளர ஆரம்பிச்சிட்டான். கையில் கதையோட யாருக்கு சண்டை போடலான்னு அலைய ஆரம்பிச்சிட்டான். அப்போது கடலுக்கு அடியில் போய் அங்கே விபாவரின்னு ஒரு பட்டணம் இருக்குது, அங்கே வர்ணதேவன் தான் அதுக்கு இன்சார்ஜ். அவரை போய் சண்டைக்கு வா அப்படின்னு கூப்பிட்டான். வர்ணன் சொன்னார், எனக்கு அந்த வலிமையெல்லாம் இல்லைப்பா, உனக்கு சமமானவர் நாராயணன் தான், நீ அவரோட போய் சண்டை போடு அப்படின்னா. ஸோ நாராயணன் எங்கேன்னு தேடிண்டே மேலே வரான் அந்த சமுத்திரத்துலேருந்து.
அங்கே எழுத்தாப்புல நாராயணன் கூட்டா யார் வருவா? நாரதர் இல்லையா? நாரதர் வந்துட்டார். அப்போ சொல்கிறார் ஹிரண்யாக்ஷன்ட்ட, உனக்கு என்ன விஷயமே தெரியாதா? நீ கடல் வச்சு பூமி, அதை நாராயணன் பாரு பன்று வடிவத்தில் வந்து மீட்டு எடுத்துன்னு மேலே போயின்னு இருக்கார் பாரு அப்படின்னா. உடனே கோவம் வந்துடுது. நாராயணனோட சண்டை போட பார்த்தான், எங்கே அவன்னு. அப்புறம் பார்த்தா வராக அவதாரமாக இருந்தாரா? சே, பன்றியா அப்படின்னு கேவலமாக பேசினான். இந்த காட்டு பன்றியா, அதோடய நான் சண்டை போடணும், இவதான் பகவான் அப்படின்லாம் ஏளனமாக பேசினான். உடனே பகவான் என்ன பண்ணார்? கண்டுக்கல. முதல்ல மேலே போய் பூமியை நன்னா நிலைநிறுத்திட்டோ. இப்போ ஹிரண்யாக்ஷனை திரும்பி பார்த்தார். ஆமாம், நான் காட்டு பன்றி தான். இந்த காட்டு பன்றி என்ன செய்யும் தெரியுமா? கிராம சிங்கத்தை கொண்டுடும் அப்படின்னார். கிராம சிங்கம்னா என்ன? நாயின்னு அர்த்தம். உடனே அரக்கன் அப்படியே வேட்டையாடினார். அப்போ பிரம்மா, இது அபிஜித் முகூர்த்தத்துக்குள்ளே கொண்டு விடுங்கள் அப்படின்னு சொல்ல, வராகரும் இடது திருவடியால் கதையை தள்ளி விட்டுட்டு காதோரம் அடிக்க ஹிரண்யாக்ஷன் அப்படியே கீழே விழுந்தான். இறக்கும்போது அப்படியே வராகதர் தரிசனம் செஞ்சுட்டே இறந்து போனான். அந்த பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்? இப்படி வராகர் ஹிரண்யாக்ஷனை வதம் செய்ததோடு 3ஆம் ஸ்கந்தம் இப்போ நிறைவடைகிறது.